இந்த ஆண்டு ஜனவரி முதல் தற்பொழுது வரை டெங்குவால் அதிக பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா. தற்பொழுது டெங்கு பாதிப்பு 10 மாவட்டங்களில் அதிகமாக காணப்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்புகளை குறைக்க மாநகராட்சி தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தில் தொடர்ச்சியாகவே அதாவது ஒவ்வொரு பருவமழை வரும் பொழுதும் டெங்கு, மலேரியா உள்ளிட்ட காய்ச்சலின் பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கும். இந்த நிலையில் தற்பொழுது கோடை காலம் என்பது இருக்கக்கூடிய நிலையில் கோடை மழை என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த கோடை மழை தொடங்கிய பிறகாக இருந்தே டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு என்பது சற்று அதிகரித்து வருகிறது. கடந்த ஒரு மாத காலம், அதாவது மே மாத தொடக்கத்திலிருந்து தற்போது 19ஆம் தேதி வரையிலுமே டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு என்பது 136ஆக இந்த 19 நாட்களில் இருந்து வருவதாக சுகாதாரத்துறை சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு குறிப்பாக ஜனவரி மாதத்திலிருந்து தற்போது வரையிலும் 4000க்கும் மேற்பட்டவர்கள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டு குணமாகி இருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு என்பது சற்று அதிகமாக இருப்பதாகவும் சுகாதாரத்துறை சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தேனி, நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, மதுரை, கோயம்புத்தூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய 10 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு என்பது அதிகமாக இருப்பதாகவும், குறிப்பாக கோடை காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்கும் பொழுதுதான் இந்த பருவமழை காலத்திற்கு பிறகுதான் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கும். இந்த நிலையில் தற்பொழுது பருவகால மழை தொடங்குவதற்கு முன்னதாகவே டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு என்பது சற்று அதிகரித்திருப்பதாகவும் சுகாதாரத்துறை சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.